குரு பெற்றவர். அதன் உணர்வின் தன்மை தொடர் வரிசையில் வரப்படும் போது இப்ப சொல்றார், நான் கேட்கின்றேன். அடுத்த நிலைக்கு போகும்போது இதை விட்டு விடுகின்றேன். ஒவ்வொன்றா காட்டும் போது ஆகா என்று தெரிகின்றது. அடுத்த நிலைக்கு போகும்போது இதை விட்டு போட்டு அடுத்தது திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு இது எப்படான்னு கேட்டா தெரியறது இல்லை. இப்ப உங்ககிட்ட நான் சொல்லிட்டே வந்தாலும் கேட்டு நல்லா இருக்கும். அது அப்படி கேட்டா என்ன சொல்றீங்க? சாமி சொன்னதை தான் சொல்றாருன்னு சொல்ல தெரியும், ஆனா என்ன சொன்னான்னு கேட்டா சொல்ல தெரியாது. இந்த நிறைய மாறுது. இதை போல தெளிவாக்குவதற்கு என்னை காட்டுப்பகுதியில் அழைத்து சென்றார். இயற்கையின் உணர்வுகள் அதிகரிக்கும் போது அது உணர்வின் நினைவாக நீ எப்படி இயங்குகின்றாய்? முன்னாடி தெரிந்து கொண்டது உயர்ந்தது, பின்னாடி தெரிந்து கொண்டது அவருடைய அழகையும் மற்றதையும் காட்டி அது உணர்வை ரசிக்க செம்பு இது மேலே செல்லுகின்றது. ஆழப்பறிந்த உணர்வை மறந்து விடுகின்றாய். ஆனால் இதை நீ உற்று பார்த்தது உனக்குள் பறிவுண்டு. மீண்டும் அதை திரும்ப எண்ணி வரவில்லை என்றால் திரும்ப எண்ணினால் அந்த உணர்வுகள் உனக்கு எப்படி அதை அறியக்கூடிய பருவம் வருகின்றது. அது உனக்குள் பதிந்த நிலைகள் இந்த காற்றில் உண்டு என்பதனை தெளிவாக அங்க எடுத்து கூறுகின்றது.